அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 8.2ல் தேர்ட் சம் பார்க்குறோம். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டேபிள். இப்போ ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதோட ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 x × x ஸ்கொயர் அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 2x எடுத்து இந்த 5yயோட மல்டிபிள் பண்ணணும். இங்கே 2xையும் மல்டிபிள் -5y. இதை அதே மாதிரி அடுத்து 2x எடுத்துகிட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற 3x ஸ்கொயரோட அடுத்து 2x எடுத்துக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய -4xyயோட. இது மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறத எடுத்து இதில் இருக்கிற எல்லாத்தோடையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ பண்ணுவோமா? இப்போ நம்பர்ஸ் 2 × 5 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் XY வேறு லெட்டர்னால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை அப்படியே நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்பர்ஸை ரெண்டையும் எழுதிக்கலாம். 2 3s are 6. ஸோ அங்கே எந்த சைனும் வரல, அதனால் அப்படியே நம்ம எழுதிட்டோம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் இருக்குது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். நான் என்ன சொல்லியிருக்கேன், பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற பாறை என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 + 2 1 + 2 என்ன வரும், 3. அப்போ x3. அப்போ நம்ம இங்கே எழுதும்பொழுது 6x3 எழுதணும். இங்கே எழுதும்போது 4 2s are 8. ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறதை எழுதிட்டு அடுத்தது சைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு அது புரியணுன்னா இந்த ஸ்பேஸ்லேயே நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது இன்ட்டு இங்கே XY இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் பேஸ் காமன். அப்போ இங்கேயும் 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கேயும் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + 1 2. அப்போ இங்கே நீங்கள் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர், அது இன்னொன்றுக்கு பேர் இல்லை. அப்போ அந்த ஒய்யை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அடுத்து 2 × 7. இங்கே இருக்கிற 2வையும் இங்கே இருக்கிற 7ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 7s are 40. நான் காலம் சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று எழுத முடியாது. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்குங்க. அது இந்த ஸ்பேஸில் வேணால் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வருது, 2x × 7x ஸ்கொயர் ஒயின்னு இருக்குது. ஸோ 2 7s are 40 நம்ம எழுதியாச்சு. இங்கே மேலே எக்ஸுக்கு பார் 1 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் போட்டுக்கணும், இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 2. அப்போ 1 + 2 3. அங்கே க்யூபு போட்டுட்டு பக்கத்தில் அந்த ஒய்யை அப்படியே எழுதிக்கணும். ஸோ நம்ம இதை போட்டுட்டோம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், 2x × -9x ஸ்கொயர் y ஸ்கொயர்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பார்க்கணும். 2 9s are 18 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ மைனஸ் போட்டாச்சு. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே பார் 1. அப்போ எக்ஸுக்கு மொத்தம் எத்தனை இருக்குது மேலே, இங்கே ஒரு 1 அங்கே ஒரு 2, மொத்தம் எக்ஸ் 3 இருக்குது. அடுத்தது ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாருங்கள், செகண்ட் பார்ப்போம். செகண்ட் அதே மாதிரி 5 × 2x, இல்லைன்னா இதை கூட முன்னாடி எழுதிக்கலாம், -5y × 2x. எதை முன்ன பின்ன எழுதினாலும் தப்பு கிடையாது. ஸோ 5 2s are 10 மைனஸ் அப்படியே நம்ம போட்டுக்கணும். லெட்டர் 2 வேறு அதனால் x_y எழுதினாலும் கரெக்டு தான், yx எழுதினாலும் கரெக்டு தான். அடுத்தது -5y × -5y. ஸோ 5 5s are 25. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். போட்டுட்டு y × y ஸ்கொயர் நம்ம எழுதிடணும். இந்த தேர்டுக்கு ஆன்சர் அவங்களே புக்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -5y இன்ட்டு இங்கே மேலே இருக்கிறது -4xy. 5 4s are 20. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ 2 y இருக்குது. அப்போ மேலே எழுதும்போது y ஸ்கொயர்னு எழுதிட்டு அடுத்து எக்ஸ் நம்ம அப்படியே எழுதிடணும். அடுத்தது இங்கே உங்களுக்கு புரியலன்னா இங்கே தெளிவாக போடுறேன். -5y × 7x ஸ்கொயர் ஒய்னு வருது. அப்போ 7 5s are 35. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே ஒரு ஒய்க்கு ஒரு பார் 1, இங்கே ஒரு பார் 1. ஸோ ஒரே மாதிரி லெட்டர் இருக்கிறத ஒன்றாக்கிடணும். அப்போ 1 + 1 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். இங்கே ஒரு எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை சேர்த்துக்கணும். இப்போ -35 y ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதினாலும் ஒன்று தான், ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எழுதினாலும் அதில் அது எது ஃபஸ்ட் எழுதணும் செகண்ட் எழுதணுன்றதெல்லாம் கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் -5y இன்ட்டு -9x² y ஸ்கொயர். இப்போ 9 5s are 45 போட்டுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஒய் பவர் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா மொத்தம் 3 ஆகிடும். போட்டுட்டு x² போடணும். அப்போ இங்கே எழுதும் பொழுது 45y³ x² ஆர் x² y³ எப்படி எழுதினாலும் ஓகே தான். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்கள் 3 × 2 6 x × x x². அடுத்தது 3x × -5y 3 5s are 15 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x × y xy. அடுத்து 3x × 3x². 3 3s are 9. இங்கே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே ஒரு 2 இருக்குது. பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவரை ஆட் பண்ணணும். அப்போ 1 + 2 3. அடுத்தது 3x × -4xy 3 4s are 12. எக்ஸுக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ x 1 + 1 மேலே என்ன வரும் பவரில் 2 போட்டுட்டு அடுத்து y போடணும். அடுத்தது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். -12x² y. அடுத்தது 3x × 7x² y 7 3s are 21. இங்கே ஒரு எக்ஸுக்கு ஒரு பவர் 1 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 + 1 3 ஆகிடும். அடுத்தது y போட்டுக்கணும். இங்கே 3x × -9x² y². இப்போ 9 3s are 27 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே ஆல்ரெடி எக்ஸுக்கு பவர் 1 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. சேர்த்தணும்னா x³ ஆட் பண்ணும் பொழுது அடுத்து மிச்சம் இருக்கிற y² எழுதிடணும். ஸோ இந்த டேபிள் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். அதோடைய கண்டினியூ தான். இங்கே பார்த்தீங்கன்னா -4xy × 2x 4 2s are 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே ஒரு எக்ஸுக்கு ஒரு பவர் 1 இருக்குது, இங்கே ஒரு பவர் 1 இருக்குது. அப்போ x², எக்ஸுக்கு மேலே 2 போட்டுக்கணும். x² y. அடுத்தது 4xy × -5y 5 4s are 20. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் தான் இருக்குது, எழுதிக்கலாம். ஒயில் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 1 + 1 2 மேலே ஸ்கொயர் போட்டுக்கணும். அடுத்தது 4 -4xy × 3x². 4 3s are 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஏற்கனவே இங்கே ஒரு பார் எக்ஸுக்கு 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 + 2 3. அப்போ x³ × y போடணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா -4 × -4 என்ன ஆகும்? -4 × -4 16 and +16 x × x x², y × y y². அடுத்தது -4xy. உங்களுக்கு இன்னொரு பேஜில் கூட நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணுன்னா கூட பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் -4xy × என்ன வருது 7x² y 7x² y இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 7 4s are 28. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். எக்ஸுக்கு பாருங்கள் இங்கே ஒரு பார் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 + 2 என்ன வந்துடும் 3 ஆகிடும். அதே மாதிரி ஒய்க்கு இங்கே ஒரு பார் 1, இங்கே ஒரு 1. அப்போ இங்கே 1 + 1 என்ன ஆகிடும் 2 ஆகிடும். அதான் எக்ஸஸுக்கு இருக்கிற பவரை நம்ம இப்படி விடுதோம், ஒய்க்கு இப்படி இருக்குது இல்லையா? அப்போ இந்த 2 பவரையும் ஆட் பண்ணிக்கணும், அதனால் 3 போட்டிருக்கோம். இந்த 2 பவரையும் ஆட் பண்ணிக்கணும், அதனால் இங்கே 2 போட்டிருக்கோம். அப்போ இங்கே என்ன வருது மைனஸ் அப்போ என்ன வருது -28 x³ y² வருது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ -4xy × -9x² y² இதுதான் அங்கே இருக்குது. பாருங்க சம்ம பாருங்கள், இதுதான் இருக்குது. அப்போ இது எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? இது 2 9 4s are 36
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே எக்ஸுக்கு இங்கே வந்து பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 + 2 3 ஆகிடும். அடுத்து ஒய்க்கு இங்கே ஒரு பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 + 2 3 ஆகிடும். இதில் நம்ம பவர் நம்பர்ஸை ஒன்றாக்கிடணும். இப்படி ஒன்றாக்கிட்டு பவர் இருக்குது பார்த்திங்களா, பவர்ஸை இங்கே XY இருக்குது, இங்கே X² Y² இருக்குது. அப்போ இது இதோட சேரும், இது இதோட சேரும். எக்ஸையும் ஒன்றாக்கிடணும். அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, அதனால தான் X³ போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒய்க்கு இங்கே 1, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 + 1 3, அதனால தான் இங்கே க்யூப் போட்டிருக்கோம். அப்போ 36 X³ Y³. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இங்கே அதே மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. 7 2s are 14. இங்கே ஒரு எக்ஸுக்கு ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ X³ Y. அடுத்து 7 5s are -35. எக்ஸ் ஒரு X² தான் இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய், அப்போ Y². அடுத்தது 7 3s are 21. இந்த பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ 7x²யும் 3x² நம்ம வந்து பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஒன்றா எழுதிட்டு 7 3s are, அடுத்தது இங்கே X², இதுக்கு ஒரு X² இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 7 3s are 21, எக்ஸு இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். 2 + 2 4 ஆகிடும். இங்கே ஒய் வந்துடும். அப்போ என்ன எழுதுவோம், 21 X⁴ ஒய். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எதை மல்டிபிள் பண்ண போகிறோம், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது 7x² y இன்ட்டு -4xy. அப்போ பார்க்கும்போது 7 × 4 7 4s are 28 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே எக்ஸுக்கு ஒரு ஸ்கொயரு, இங்கே ஒரு 1, அப்போ X³ போடுவோம். இங்கே ஒய்க்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு பவர் 1 இருக்குது. அப்போ 1 + 1 என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்போ என்ன எழுதுவீங்க, -28 X³ Y². நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது 7x² y இன்ட்டு இங்கே இருக்கிற பார்ட் 7x² y. அப்போ 7 7s are 49. எக்ஸ் பவர் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 + 2 4 ஆகிடும். இப்போ ஒய்க்கு இங்கே ஒரு பவர் 1, இங்கே ஒரு பவர் 1, இப்போ 1 + 1 2 ஆகிடும். அப்போ நம்ம எழுதும்பொழுது என்ன எழுதுவோம், 49 X⁴ Y². அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், 7x² ஒய்யையும் இன்ட்டு -9 X² Y² மல்டிபிள் பண்ணணும். அப்போ 7 9s are 63 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே ஒரு X², இங்கே ஒரு X², அப்போ 2 + 2 4 ஆகிடும். இங்கே ஒய்க்கு பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 + 2 3 ஆகிடும். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், -63 X⁴ Y³ இப்படி நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் ரோ என்ன இருக்குது பாருங்கள், இங்கேயும் -9 X² Y². இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம்னா எப்படி எழுதுவோம், -9 X² Y² இன்ட்டு 3x² எழுதுவோம். 9 3s are 27 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், எக்ஸ் பவர் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 2 + 2 4 ஆகிடும். அடுத்தது Y² போடுவோம். இப்போ என்ன எழுதுவோம், -9 × 3 × 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2 = 27 + 2
3x² நம்ம எழுதியிருக்கோம். நம்ம 3x² தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 3x² என்ன வந்திருக்கு -27 -27x⁴y². நம்ம ஃபஸ்ட் இருக்கிறத பண்ணோம்னா 9 2s are 18. இப்போ -18. இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ x³ y². அடுத்தது 9 5s are 45. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து இங்கே x² இல்லை, இந்த டேர்மில் x² இல்லை. இப்போ x² அப்படியே எழுதிக்கலாம். இங்கே ஒய்க்கு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ ஸ்கொயர் கூட 1 சேர்க்கும் பொழுது என்ன ஆகிடும் 2 + 1 3 ஆகிடும். அடுத்தது இப்போ xyக்கு இதுக்கு நம்ம பார்த்தோம்னா -9x² into -4xy. 9 4s are 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். x⁴ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 2 + 1 என்ன ஆகிடும் 3 ஆகிடும். அடுத்து y இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2 + 1 3. இப்போ என்ன போடுவோம் 36x³ y³. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கு 9x² y² எதை மல்டிபிள் பண்ண போகிறோம் 7x² y சேர்க்க போகிறோம். இப்போ 9 7s are 63. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே ஒரு எக்ஸுக்கு ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர். இப்போ 2 + 2 4 ஆகிடும். ஒய்க்கு பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 2 + 1 3 ஆகிடும். அப்புறம் நம்ம எழுதும் பொழுது -63 x⁴ y³ அப்படின்னு எழுதுவோம். இன்னும் ஒன்று தான் இருக்குது. லாஸ்ட்டுக்கு என்ன வரும் -9x² y² into -9x² y². 9 9s are 81. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். x⁴ இங்கே எக்ஸுக்கு ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ பேஸ் காமன்னா மேலே இருக்க பார்ட்ஸை ஆட் பண்ணணும். 2 + 2 4 ஆகிடும். அடுத்து ஒய்க்கு இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய், பேஸ் காமன். அப்போ மேலே 2 + 2 என்ன ஆகிடும் 4 ஆகிடும். அப்போ என்ன வரும் 81 x⁴ y⁴. உங்களுக்கு இந்த காலம்குள்ளே ஷார்ட்டாக எனக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ரஃப் காலமில் நீங்கள் நல்லாவே எழுதி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்து ஆன்சர் எழுதுங்க. அப்போ பேஸ் காமன்னா மேலே இருக்கிற பவரை ஆட் பண்ணணும். அந்த ஒரு ஸ்டெப் தெரிஞ்சிருக்கணும். வேறு சைன் மல்டிபிள் பண்ணும் பொழுது என்னாகும் மைனஸ் வரும். சேம் சைன்னா ப்ளஸ் வரும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இது ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். இதில் எந்த பார்ட்டாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ.